விருப்பத்தை நிறைவேற்றுவேன். இப்போ இயேசுடைய வாழ்க்கையில் திட்டம் நிறைவேறிச்சா? இல்லை. என்ன இல்லை? எங்கிருந்து போறாரு? பெத்லஹேம்லேருந்து எகிப்துக்கு போறாரு. எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு, இஸ்ரவேலிருந்து நாசரேத்துக்கு, நாசரேத்திலிருந்து திரும்பியும் யூதேயா. இப்படி தான் போறாரு ஒழிய இன்னும் அவருடைய திட்டம் ஸ்டார்ட் ஆகலை. மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் தான் அவருடைய திட்டமே ஸ்டார்ட் ஆகுது. எப்போ திட்டம் ஸ்டார்ட் ஆகுது? மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் யோவான் ஸ்நானன் கிட்ட இவர் போய் ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. ஞானஸ்தானம் எடுத்தோன்னே பரலோகத்திலிருந்து புறாவை போல பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படுறாரு. அதுக்கப்புறம் வானத்து சத்தம் உண்டாயிற்று, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான். இப்போ இவரில் ஒரு பெரிய நம்பிக்கை. எவ்வளோதான் என்னை அங்கேயும் தாய் தகப்பன்மார் எகிப்துக்கும் நாசரேத்துக்கும் இஸ்ரவேலுக்கும் பெத்லகேமுக்கும் இப்படி எல்லா பக்கம் கூட்டு போனாலும் சத்தம் கேட்டுருச்சு, நேசகுமார் நான் இவரில். ஆமாம், இயேசு எந்த வேலையும் செய்யலை. இயேசுவை பிதாவை பிரியப்படுத்த இயேசு அதை செஞ்சாரா? குஷ்டங்களை சுஸ்தமாக்கினாரா? ஏதாச்சும் பண்ணாரா? எதுவுமே எந்த அற்புதம் செய்யலை. அற்புதம் செய்யறதுக்கு முன்பதாகவே அங்கே போடப்பட்டிருக்குது, இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில். அப்போ எந்த அற்புதமே செய்யலை, ஊழியமே ஸ்டார்ட் ஆகலை. ஆனால் இவருக்குள்ள எண்ணத்தை வச்சுட்டாங்க. பிதா என்ன வச்சுட்டாரு? நான் உம்மில் பிரியமா இருக்கு. அப்போ இத்தனை நாள் தாமதமானதெல்லாம், இவ்வளோ லேட் ஆனதெல்லாம், அதெல்லாம் ஏன், எதுக்கு அப்படின்னா ஒரே ஒரு காரணம். ஏன் லேட்டு அப்படின்னா வளர்ச்சி. சொல்லுங்க, வளர்ச்சி இல்லை. ஆண்டவர் குழந்தையை எடுத்துட்டு தான் என்ன செய்றாரு? எகிப்துக்கு போகிறாங்க, இஸ்ரவேலுக்கு போகிறாங்க, நாசரேத்துக்கு போகிறாங்க, எல்லா பக்கம் குழந்தைய தூக்கிட்டு தான் போகிறாங்க. வளர்ச்சி இல்லாத வரைக்கும், சொல்லுங்க, வளர்ச்சி இல்லாத வரைக்கும் அலைச்சல் நிச்சயம். சொல்லுங்க, உங்கள் ஆவிக்கு ஜீவிதத்தில் வளர்ச்சி இல்லையா, அலைச்சல் அதிகமாக இருக்கு. எப்படிங்க? அலைச்சல் அதிகமாக. வளர்ச்சி இல்லையா, நீங்க அவங்களுக்கு இவங்களுக்கு பயந்துட்டு தான் இருக்கணும். வளர்ச்சி இல்லையா, நீங்க உங்களை கர்த்தர் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருங்களே, ஏன் இவனுக்கு வளர்ச்சி இல்லை, இன்னும் ஆவிக ஜீவிதத்தில் இன்னும் வளரல, அதனால இவன் இன்னொரு ஆளை டிபெண்ட் பண்ணி தான் சார்ந்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வளர்ச்சி இல்லாட்டினா இன்னொரு ஆள் சார்ந்து தான் இருக்கணும், இருக்கும் ஒழிய தனித்துவமாக இயங்க முடியாது. ஆமே. ஏன் ஆண்டவருக்கு இவ்வளவு தூரம்னா, இயேசு பூமியில் பிறந்தாலும், இயேசு போட்டிருக்கு லூக்கால, இயேசுவானவர் ஞானத்திலும் அறிவிலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் அதிகமாய் விருத்தி. அது வரைக்கும் தாமதம், அது வரைக்கும் எதுவுமே நடக்கலை, எந்த காரியமும் ஆகலை. இப்போ இயேசு வளர்ந்துட்டார், இயேசு வளர்ந்துட்டாரு, வளர்ச்சி வந்தாச்சு. வளர்ச்சி வந்தோடனே அதே இடத்துல போய் நிற்கிறாரு. எந்த இடத்துல போய் நிற்கிறாரு? எங்க? அதே இடத்துல போய் நிற்கிறாரு. எங்க குழந்தைய கொலை பண்ணுவான்னு சொல்லி தூக்கிட்டு போனாங்களோ அதே இடத்துல போய் நின்று பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணும் பொழுது அங்கே லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 31, 32, 33 எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா என்னோடு கூட. அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீ இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை. ஹலோ, இதேதான் அங்கேயும், இதேதான் அங்கேயும். எங்க? இதேதான். ஏரோது கொலை பண்ணிடுவான். யோசேப்பே, பிள்ளைய தூக்கிட்டு போய் என்ன செய்ய, நீ எகிப்துக்கு போ. ஏரோது கொலை பண்ணிடுவான், இஸ்ரேலுக்கு போ. ஏரோது கொலை பண்ணிடுவான், பெத்தேலுக்கு போ. ஏரோது கொலை பண்ணிடுவான், நாசரேத்துக்கு போ. அல்லேலூயா. இப்போ அதே ஆளு இப்போ சொல்றாரு. இப்போ அதே ஆளு திரும்பி சொல்றாரு, ஏரோது உம்மை கொலை செய்ய.
அதற்கு அவர், இதான் வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு போறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போவதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். போடு. ஹல்லேலூயா. இப்ப பயந்து எங்க ஓட போற தேவையில்லை, யாரையும் சார்ந்திருக்க தேவையில்லை, அங்கிங்கயும் தலையை தந்து ஜெபிக்க தேவையில்லை, அங்கிங்கயும் செய்யக்கூடாது எதுவுமே போட தேவையில்லை. ஆவிக்குரிய வளர்ச்சி வந்தால் இருந்த இடத்துல இருந்து சவாலாய் ஜெபிக்க முடியும். கைதட்டி கத்திர மையப்படுத்துமா? புரியுதா புரியலையா? ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வளர்ச்சி உனக்கு இல்லாட்டினா இங்க பூமியில் இருக்கிற பிறந்த இயேசுவுக்கே எப்படிங்க? ஏன் அவரு குழந்தையா இருக்கிறார். வளர்ச்சி வந்தோன்னே அதே மேட்டர் வந்து நிக்குதாங்க. உண்மை ஏரோது கொலை செய்ய மனதாங்க. இப்ப சொல்றாரு, நான் இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளைக்கும் நான் இங்க ஊழியம் செய்யணும்யா. போய் அந்த நரிக்கு சொல்லு, என்னை கொலை பண்ணிடுவானா பண்ண சொல்லி இப்போ பார்க்கலாம். ஆமே. வளர்ச்சி இல்லாத வரைக்கும், உங்க ஜீவித்தில் ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாத வரைக்கும் நீங்கள் இன்னொருத்தரை சார்ந்துதான் இருக்க வேண்டும். நீங்கள் இன்னொருத்தரை, ஆமா, நீங்க ஆவிக்குரிய வளர்ச்சி வந்தீங்கன்னா நீங்க ஜெபிச்சா நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. யார்ட்டையும் போய் ஜெபிக்க சொல்ல தேவையில்லை. ஆமே. ஆவிக்குரிய வளர்ச்சி இருந்தா நீங்கள் சவாலாய் நிற்க முடியும். பிரச்சனை வரும், அதே பிரச்சனை வரும். இயேசுக்கு எப்படி இருந்துச்சோ அதே பிரச்சனை திரும்பி வந்துச்சு. உங்களை அவன் கொலை செய்ய போறான், பார்த்துருந்துக்குங்க, பயமா இருந்துக்குங்க, எங்களுக்கு பயமா இருக்குது, கொஞ்சம் கவலையா இருக்குது இருக்குன்னு சொல்லி பயமுறுத்தலாம். எந்த பயமுறுத்துற வந்தாலும் சரி, ஏசு அங்க நிற்கிறாரு. நான் இன்றைக்கும் நாளைக்கும் நாளையிலிருந்து மறுநாளைக்கும் நான் ஊழியம் செய்ய நடமாட வேண்டும். எப்படிங்க சொல்றாருங்க? நடமாட வேண்டும். ஐயா கட்டளை சொல்ற, கட்டளை வாக்கியம் அதெல்லாம். நான் ஊழியம் செய்ய வேணும், நான் போக தான் வேணும், நான் இங்கே ஜெபிக்க தான் வேணும், நான் இப்படிப்பட்ட காரியம் செய்தான் வேணும். ஆனால் நீ இப்போ இந்த நரிக்கு சொல்லு, என்னை அவன் ஒண்ணுமே செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இப்போ தாமதம் இருக்குதா இல்லையா? தாமதமே போயிடுச்சு, தாமதமே காணா போயிடுச்சு. எப்படி தாமதம் காணா போச்சு? எந்த ஏன்? ஆவிக்குரிய சொல்லுங்க. ஆவிக்குரிய வளர்ச்சி. உங்களுடைய ஜீவித்தில் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் கவனம் செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வளர்ச்சி உங்களுடைய ஜீவித்தில் கவனம் செலுத்தினீங்கன்னா தாழ்மையாக இருப்பீங்க, பெருமையாக இருக்க மாட்டீங்க. உங்களுடைய கண்ணே காமிச்சிடும். இந்த கண்ணு வேற்றுமையான கண்ணா, பெருமையான கண்ணா, போட்டியான கண்ணா, பொறாமையான கண்ணா, தாழ்மையான கண்ணா அப்படின்னு உங்களுக்குள்ள அந்த ஸ்வாவம் உண்டாகும் பொழுது அது உங்களுடைய முகத்தில் வெளிப்பட்டுரும். ஹல்லேலூயா. அதான் முக்கியம், அதான் முக்கியம். சிலவங்களுக்கு வந்து வெளி முக்கியம் இல்லை, உள்ளதான் மிக முக்கியம். உள்ளுக்குள்ள முக்கியம். உள்ளுக்குள்ள மாற்றம் உண்டா, உள்ளுக்குள்ள பெரிய மாற்றம் உண்டாகட்டும். உள்ளுக்குள்ள மாற்றம் உண்டாச்சுன்னா தாமதம் ஏன் தாமதமாச்சு? ஏன் கர்த்தர் அவரை காப்பாத்தினாரு? ஏன் அங்கேயும் இங்கே தூதன் அனுப்பி இங்கே போ அங்கே போய் சொன்னாரு? அவர் திட்டம் நிறைவேற உங்களை என்னையும் அவர் நிச்சயமாலுமே போஷித்து காப்பாற்றுவார். போஷித்து யாரும் தொட முடியாத வரைக்கும் எப்படி மோசையை நாணல் பெட்டிக்குள்ள வைத்து குழந்தைய உள்ளுக்குள்ள வைத்து எப்படி காப்பாற்றப்பட்டதோ அதே போல என்னை உங்களை அவர் ஒரு ஞானஸ்தான பெட்டிக்குள்ள, நாள் பெட்டியா ஞானஸ்தான பெட்டிக்குள்ள வைத்து அவர் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் தாமதம் 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 தாமதமா இருக்குது ஐயா. எதுவுமே பயங்கரமா நடக்க மாட்டேங்குது. ஆனா சாப்பாடு சாப்பிட்டுறோம், வீட்டு வாடகை கட்டிடுறோம், வண்டிக்கு பெட்ரோல் அடிச்சிடுறோம், சரிங்களா, காருக்கு பெட்ரோல் அடிச்சிடுறோம், எல்லாம் ஃபீஸ்லாம் கட்டிடுறோம், சரிங்களா, எல்லாமே ஓகே. ஆனா எதிர்பார்க்கிற நீயோ இப்ப இருக்க பாக்கிலும் 1000 மடங்கு அந்த வார்த்தை நிறைவேறாதபடி காத்துட்டு இருக்கிறான் ஐயா. அந்த 1000 மடங்கு பெருக்கு இல்ல, 1000 மடங்கு பெருக்கு இல்ல. நீ அநேகருக்கு கடன்
கொடுப்பாய். நான் கொடுக்கிற ஆளா இருக்கணும், கேட்டு வாங்குற ஆளா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நான் கொடுக்கிற மக்களா இருக்கணும். ஆனா இப்ப எனக்கு எல்லாம் பூர்த்தி ஆகுது, எல்லாம் எனக்கு எல்லாம் வீட்டு மத்த எல்லா இதுவும் பூர்த்தி ஆகுது. ஆனா நான் கொடுக்கிறவனாய் மாறும்படி அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள போக வேண்டும் என்றால் எனக்கு ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ச்சி முக்கியம். எப்படி சொல்லுங்க? வளர்ச்சி முக்கியம். ஆமே. வளர்ச்சி இல்லை என்றால் நீங்கள் பாதுகாக்கப்படலாம், தேவையெல்லாம் சந்திக்கப்படலாம், கர்த்தர் உங்களை காத்துக்கொள்ளலாம், அவர் உங்களை சற்றில் நிலை மூடி காத்துக்கொள்ளலாம், இதெல்லாம் ஓகே தான். வளர்ச்சி வந்தால், வளர்ச்சி உண்டானால் நீங்கள் எல்லாவற்றுக்கும் சவாலாக இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க? சவாலாக இருப்பீங்க. 1000 மடங்கு பெருக்கு சொல்லுங்க. 1000 மடங்கு பெருக்கு உண்டாயிரும். 1000 மடங்கு பெருக்கு. இப்போது பார்க்கலும் உபாகம் 1:14 போட்டிருக்கு. 1000 மடங்கு பெருக்கு உண்டாகும். சங்கீதம் 112:2 போட்டிருக்கு. வீடும் ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கும். இப்படி இந்த திட்டமெல்லாம் என்னுடைய ஆவிக்கு ஜீவிதத்தில் எந்த அளவு நான் வளர்கிறனோ அந்த அளவு எனக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. அப்போ நான் எதில் கவனம் செலுத்தணும்? வெரி குட் சொல்லுங்க. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சி அடையும். அப்போ நான் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்னா எப்படி? சாப்பாடு சாப்பிட்டா எது வளரும்? இட்லி தோசை சொல்லுங்க, உடம்பு வளரும். சாப்பாடு இட்லி தோசை பூரி பொங்கல் எல்லாம் சிக்கன்லாம் சாப்பிட்டா உடம்பு வளரும். ஓகே, சரிங்களா? ஆவிக்கு சாப்பாடு எது? ஆவிக்கு சாப்பாடு எது? கர்த்தருடைய விசுவாச வார்த்தை. இந்த வார்த்தையில நீங்க வளரணும். ரொம்ப அதாவது உலகத்தான் சொல்ற பிரகாரமாக கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. இன்னும் பயங்கரமாக இதில் வார்த்தையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இயேசு யாருன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 4 வருஷம் சொல்லிடுவீங்க, அவ்வளோதான். இன்னும் அதிகமாய் தெரிஞ்சுக்கி நீங்கள் இதில் ஆசைப்பட்டு இதுக்குள்ளே நீங்கள் ஆழமாய் வளர வளர உங்களுடைய ஜீவிதத்தில் பெரிய மாபெரும் காரியம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ வளர்ச்சி சொல்லுங்க. அப்போ தாமதம் என்னுடைய ஜீவிதத்தில் இல்லாமல் இருக்கணும்னா, ஏன் தாமதம் ஆச்சு அப்படின்னா, வளர வரைக்கும் கர்த்தர் போயிட்டு இருந்தார். எப்படிங்க? இயேசு வளர வரைக்கும் அவரை காத்து கொண்டிருந்தார், பிதாவாகிய தேவன். இப்போ உங்களுக்குள்ள ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்றால் நீங்கள் வளர வரைக்கும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், திரிய தேவன் காத்து கொண்டிருக்கிறார். காத்துக்கொண்டு நீங்கள் வளர வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் வளர்ச்சி அடைஞ்ச பின்பு உங்களுடைய எல்லா விதமான காரியங்களும் நீங்களே சுதந்திரத்துக் கொள்ளலாம். நீங்களே. ஆமா, இயேசு வளர்ந்தோன்னே பிதா என்ன செய்யல? அங்கே போய் சவால் விடல. யாரு சவால் விட்டது? ஏசு சவால் விடுறார். இன்றைக்கும் நாளைக்கும் நாளை போய் நறுக்கி சொல்லு. அதுதான் பரலோகம் எதிர்பார்க்குது. உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் பிசாசுக்கும் உலகம் மாம்சம் பிசாசுக்கும் போராடி நீங்கள் ஜெயாலியாய் மாறி ஜெயஜீவம் செய்து தேவனுக்காய் நிற்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாலுமே தேவனுக்கு நேசகுமாரனாய் மாறுவீங்க. ஹல்லேலூயா. ஆமென். நிற்போமா? சமயம் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் தொடரும். நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி ராஜா. துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நாம் வளர வளர பிதாவாகிய தேவன் நம்மை என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கும்படி திட்டம் வைக்கிறார்.